சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸுங்க எல்லார்ட்டையும் சொல்றேன். ஜோதிட வீடியோ பாத்தீங்கன்னா 500 ரூபாங்க. ஒரு 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 கேள்வியா நீங்க சம்பந்தப்பட்டு வரீங்க, முக்கியமான திருமண விஷயமா இருக்கட்டும், இல்ல இல்ல பொருத்தம் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பண்ணிடலாம். அதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ், ஓகேங்களா? கன்சல்டேஷன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம், ஓகேங்களா? கன்சல்டேஷன் 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் தான் பேசுவோம். ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம். 500 ரூபாய் சார்ஜ் பண்றேன். நீங்க அதை பார்த்து பயன் அடையுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நான் ஐப்பசி மாத பலன்கள் சொல்றேன். ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 30ஆம் தேதி 30 நாட்கள் இருக்குதுங்க. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிச்சு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 16ஆம் தேதி 30 தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அதையும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, நாம பேசிக்கா சில விஷயங்கள் சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரங்களுக்கும் நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதெல்லாம் பொறுமை கேளுங்க. அதுக்கப்புறம் பலன்குள்ள போயிடலாம் ஒரு ராசிக்கும், ஓகேங்களா? இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா எப்பவுமே மாத ராசி பலன்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன் கஷ்டம்னா, தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி சொல்லிடலாம், அதிசார பயிற்சி சொல்லிடலாம். திடீர்னு இப்ப குருவும் அதிசாரமா இருக்காரு, அப்புறம் சனி வக்கர நிவர்த்தியா இருக்காரு. இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். மாத ராசி பலன்கள் சொல்றது டஃபா இருக்குங்க. ஏன்னா ஒரு மாதத்துல 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? 4 கிரகங்களுமே அதாவது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், அந்த 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பலன்கள் சொல்றது டஃபா இருக்கும். அப்படி பார்க்கும் போதுல இந்த ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா ஐப்பசி 12ஆம் தேதி, ஐப்பசி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிர வீட்டுல இருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு போறாரு. அதனால பாத்தீங்கன்னா விருச்சக வீட்டுல போறதுனால ஆட்சி பலம் பெறாரு. அதுல நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஐப்பசி 18ஆம் தேதி நீச்ச வீட்டுல இருந்து அவர் துலாம் வீட்டுக்கு போய் ஆட்சி பலத்துல பெறாரு. ஒரு 18 நாள் நீச்ச பவர் லெஸ்ல இருந்து அவரு. அதுக்கப்புறம் 18 நாள் கழிச்சு அந்த அந்த வீட்டுக்கு போறாரு. இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. புதனும் புதன் சுக்கிரனோட வீட்லயும், சுக்கிரன் பகவான் புதனோட வீட்லயும் இருக்கிறதுனால பரிவர்த்தனையில இருக்கிறதுனால நீச்சமா இருக்கிறாரு சுக்கிரன். புதன் பலமா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா புதன் எவ்வளவு பலம் ஏறாரோ அவரோட பலத்தை கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்றாரு, கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. அப்பனா சுக்கிரனோட பலம் எகிரும். இந்த மாதிரி விஷயம் இருக்கு, ஓகேங்களா? இதுதான் ஐப்பசி மாதத்துல சொல்லக்கூடிய பொதுவான விஷயங்கள் ஆகிட்டு நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு என்னமான ஒண்ணு. கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன டைட்டில்னா, பெரும் தனத்தை ஈட்ட போகும் கன்னிராசிக்காரர்களே. அதாவது பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பெரும் தனத்தை ஈட்ட போறீங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க 2ஆம் இடமும் அதாவது ராசிநாதனான புதன் பகவான் 2ஆம் வீட்டுக்கு போறாரு. 2ஆம் வீட்டுல தான் நல்லது செய்வாரு. 2ஆம் அதிபதி ஜென்மத்திலே இருந்தாலும் பரிவர்த்தனை ஆகும். நீங்க பேசுறது குடும்பத்திலயும் எல்லாமே காசு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. 12ஆம் அதிபதி நீச்சமா இருக்கல, விரயங்கள் செலவுகள் குறைக்கப்படும். அது நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் குரு பகவான் 11ஆம் வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய அதிகார பலங்கள், வெற்றிகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஏற்படும். ஏன்னா குரு 5ஆம் வீட்டுல பாக்குறதுனால, அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பாக்குறதுனால, அதுவும் உச்சமாயி பாக்குறதுனால பயங்கரமா அதிசயங்களும் அற்புதங்களும், நீங்க நினைச்சதை சாதிக்கிறது, காதல்ல வெற்றி, இது எல்லாமே நடக்கும். 11ல இருக்கிற குரு சிறப்பான பலன்களை தருவார். எல்லாருமே ஆளுமை செலுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது போனதுனால தூக்கம் இல்ல, கஷ்டமா இருந்துச்சு, இந்த மாதிரி ஏற்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி பசி எடுக்குது, பசிக்கு கரெக்டா சாப்பிட முடியல, வேலைக்கு சாப்பிட முடியல, கடன் பிரச்சனை, தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்பட்டு ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஏற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யற மாதிரி எல்லாமே அமையும். கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசா நெருப்பு குப்புன்னு பத்திக்கிட்டு எரிஞ்சுதான் அதுக்கப்புறம் அணையும். அந்த மாதிரி பார்த்தா கடனை அடைக்கிறது, எதிரிகளை சமாளிக்கிறது, போராட்டத்தை குறைக்கிறது, இப்படி எல்லாமே விஷயங்களா எல்லாமே அமையும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் இருக்காரு, 3ஆம் அதிபதி இருக்காரு, 8க்கும் முடிவரும் 3ல இருக்காரு. அந்த சனீஸ்வரனை பார்ப்பதால 8ஆம் அதிபதினா உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, தொந்தரவு கிடையாது. இதெல்லாம் முயற்சிகள் பொறுமையா எடுங்க, அவசரப்பட்டு வேகமா எடுக்காதீங்க, பார்த்து எடுங்க. அங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா தனஸ்தானம் வலுவா இருக்கு, காசு பணம் எல்லாம் சேரும், நினைச்சதை செய்யக்கூடிய அதிகார பலம் இருக்கு. கொஞ்சம் கடனை எல்லாம் அடைப்பீங்க. கொஞ்சம் குடும்பத்துல நல்லா மகிழ்ச்சி, பேச்சுல நல்ல மென்மை. அப்புறம் 18 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு காசு பணம் என்ன செலவு பண்றது, அதை மறுபடியும் ஈட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு நல்ல சிறப்பான பலன்களா ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்னிராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.